கலவைகள். வாயு ஒன்றின் கரைதிறன். இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக் கொள்வோம். வாயு ஒன்றின் கரைதிறன். நீர்வாழ் அங்கிகள் நீரில் எவ்வாறு உயிர் வாழ்கின்றன என சிந்திப்போம். நீர்வாழ் அங்கிகள் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒட்சிசன் வாயுவையும் உணவையும் நீரில் இருந்தே பெறுகின்றன. நீரில் கரைந்துள்ள ஒட்சிசன் வாயுவை பெறுவதற்கு மீன்கள் பூக்கள் எனப்படும் சுவாச அங்கத்தை கொண்டுள்ளன. பூக்கள் நீரில் இருந்து ஒட்சிசன் வாயுவை தனியாக பிரித்து மீன்களுக்கு வழங்குகின்றன. அதாவது ஒட்சிசன் வாயு நீரில் கரையும் இயல்பினை கொண்டிருப்பதனால் நீரில் கரைந்த நிலையில் காணப்படுகின்றது. பூக்கள் ஒட்சிசனை நீரில் இருந்து தனியாக பிரிக்கின்றன. மீன் பூவின் அமைப்பு. மாணவர்களே, நாம் இப்போது மீன் பூவின் அமைப்பை அவதானிக்கின்றோம். முதலாவது படத்திலே வாயின் அருகே உள்ள பகுதியை திறப்பதன் மூலம் எம்மால் மீன் பூவினுடைய அமைப்பை இனம் காண முடியும். இதனை அன்றாட வாழ்விலே எமது பெற்றார் மீன் வாங்கும் போது மீன்கள் பழுதடைந்து விட்டனவா இல்லையா என்பதை இனங்காண்பதற்கு பயன்படுத்துகின்றனர். அதாவது பழுதடைந்த மீன்களிலே பூக்கள் பழுப்பு நிறமாகவும் உயிர்ப்பான மீன்களிலே பூக்கள் சிவந்த நிறமாகவும் காணப்படும். இரண்டாவது படத்திலே மீன் பூக்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை நாம் காண்கின்றோம். இப்போது நாம் மீனினுடைய பூக்கள் எவ்வாறு ஒட்சிசன் வாயுவை நீரில் இருந்து பிரிக்கின்றன என்பதை அவதானிப்போம். இங்கு நீர் செல்லும் திசையானது காட்டப்படுகிறது. நீரானது மீன்களின் வாயின் ஊடாக சென்று பக்கப்புறமாக இருக்கும் பூக்களினூடாக வெளியேறுகின்றன. அவ்வாறு வெளியேறுகின்ற போது பூக்கள் அலை வடிவிலே அமைந்திருக்கின்றன. இவ்வலை வடிவிலே மீன்களினுடைய பூக்களின் வளைவுகள் காணப்படுகின்றன. இவ்வளைவுகளிலே நாடிகளும் நாளங்களும் அமைந்திருக்கும். இப்போது பூக்களின் இடையே ஏராளமான குருதிமயிர் குழாய்கள் காணப்படும். இக்குருதிமை குழாய்களின் ஊடாக நீர் செல்லுகின்ற போது அந்நீரிலிருந்து ஒட்சிசன் வாயுவானது தனியாக பிரித்து எடுக்கப்படுகிறது. அவ்வாறு எடுக்கப்படும் ஒட்சிசன் வாயுவானது நாடிகளின் ஊடாக மீனின் எல்லா பகுதிகளுக்கும் கடத்தப்படும். அவ்வாறே நாளத்தின் மூலமாக கொண்டு வரப்படுகின்ற கார்பன் ஆக்சைடு வாயுவானது வெளியேற்றப்பட்டு நீருடன் கலக்கப்படுகின்றது. மனிதனின் நுரையீரல். நாம் இப்போது மனிதனின் நுரையீரலை காண்கின்றோம். மனிதனின் நுரையீரலின் அமைவிடம் இங்கு தெளிவாக காட்டப்படுகின்றது. பூக்கள் நீரில் இருந்து ஒட்சிசனை பிரிக்கும் அதேவேளை மனிதனின் நுரையீரல் வழியில் இருந்து ஒட்சிசனை தனியாக பிரித்து மனிதனுக்கு வழங்குகின்றது. இப்போது மனிதனுடைய உண்மையான நுரையீரல் ஒன்றின் அமைப்பு காட்டப்படுகிறது. மத்தியிலே இதயம் அமைந்திருப்பதையும் நாம் காண்கின்றோம். சோடாபான பூத்தலை திறத்தல். மாணவர்களே, நாம் இப்போது இன்னொரு செயற்பாட்டை அவதானிப்போம். சோடா கொள்கலன் ஒன்றை திறக்கும் போது நடைபெறுவதை அவதானிப்போம். சோடாபானமானது நுரைத்த நிலையிலே வெளியேறுகின்றது. மாணவர்களே, மேற்படி அவதானிப்புகளில் இருந்து எமது மனதில் பின்வரும் வினாக்கள் எழுகின்றதை நாம் இனம் காண முடியும். அவையாவன: சோடா பானத்தை திறக்கும் போது அதிலிருந்து வாயு, அதாவது கார்பன் ஆக்சைடு வெளிவருவதை நாம் அவதானித்தோம். ஏன் திறக்கும் போது வாயு வெளிவந்தது? திறக்க முன்னர் அவ்வாயு எங்கிருந்தது? சோடா பானத்தை நாம் திறப்பதற்கு முன்னர் போத்தல் மிகவும் இறுக்கமாக இருப்பதற்கு காரணம் என்ன? இப்போது எமது வினாக்களிற்கான விடைகளை நாம் சிந்திப்போம். சோடா பானத்தில் உயர் அமுக்கத்திலேயே கார்பன் ஆக்சைடு வாயு செலுத்தப்படுகின்றது. அமுக்கம் அதிகரிக்கும் போது திரவங்களில் வாயுக்கள் இலகுவாக கரைகின்றன. அமுக்கம் அதிகரித்து இருப்பதனாலேயே மூடிய நிலையில் சோடாபான போத்தலை அழுத்தும் போது கடினத்தன்மையை நாம் உணர்கின்றோம். போத்தலை திறக்கும் போது அமுக்கம் குறைவு அடைகின்றது. இதனால் வாயுவின் கரைதிறன் குறைவடைய அவை மீண்டும் வாயுவாக மாறி போத்தலில் இருந்து வெளியேறுகின்றன. மேற்படி அவதானத்தில் இருந்து அமுக்கம் அதிகரிக்கும் போது திரவங்களில் வாயுவின் கரைதிறன் அதிகரிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள இயலும். சோடாபான போத்தலில் வாயுவை அடைத்தல். மாணவர்களே, நாம் இப்போது சோடா தயாரிக்கின்ற தொழிற்சாலை ஒன்றை அவதானிக்கின்றோம். இத்தொழிற்சாலையினுள்ளே எவ்வாறு சோடா பானத்தினுள்ளே கார்பன் ஆக்சைடு வாயு செலுத்தப்படுகின்றது என்பதை நாம் அவதானிக்கப் போகின்றோம். இங்கு விசேட உயர் அமுக்கத்திலே கார்பன் ஆக்சைடு வாயு செலுத்துவதற்காக அமுக்கம் அதிகரிக்க செய்யப்படுகின்ற கொள்கலன்கள் காணப்படுகின்றன. இக்கொள்கலன்களின் ஊடாக உயர் அமுக்கத்திலே கார்பன் ஆக்சைடு வாயுவானது செலுத்தப்படுகிறது.
கார்பன் ஆக்சைடு வாயுவானது உயர் அமுக்கத்தில் செலுத்தப்படுகின்ற போது கரைதிறன் அதிகரிக்க செய்யப்படுகிறது. அதாவது திரவங்களுடன் வாயுக்கள் தொடுகை நிலையில் உள்ள போது வாயுக்களின் அமுக்கத்தை அதிகரிக்கும் சந்தர்ப்பத்திலே அவை இலகுவாக திரவங்களில் கரைகின்றன. இங்கு சரியான அமுக்கத்தையும் மின்னோட்டத்தின் அளவுகளையும் பேணுவதற்காக அதற்கான கருவிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அமுக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான வால்வுகளும் அதற்கான பொருத்திகளையும் நாம் இப்போது காண்கின்றோம். நாம் இப்போது போத்தரின் உள்ளே பானங்கள் நிரப்பப்படுவதை காண்கின்றோம். இவை இயந்திரங்களின் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்றன. அதாவது இப்போது போத்தர் சுத்திகரிக்கப்படுகிறது. சுத்திகரிக்கப்படுவதற்காக உள்ளே கொதிநீரும் சுத்திகரிக்கும் கலவைகளும் சேர்க்கப்பட்டு போத்தல் தலைகளாக கவிழ்க்கப்படுகிறது. சுத்திகரிக்கப்பட்ட போத்தல்கள் பானம் நிரப்புகின்ற இடத்துக்கு கடத்தப்படுகிறது. இப்போது பானங்களினால் நிரப்பப்படுகின்றன. இவ்வாறு நிரப்பப்பட்ட பானப்போத்தல்கள் மூடப்படுகின்ற இடத்திற்கு செல்லப்படுகிறது. அவ்வாறு செல்லும் போது மூடி மூடப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே உயர் அமுக்கத்துடன் கார்பன் ஆக்சைடு வாயு செலுத்தப்பட்டு மூடி இறுக்கமாக மூடப்படுகிறது. இங்கு நாம் மூடிகள் செல்வதை காண்கின்றோம். இவ்வாறு மூடிகள் செல்லும் சந்தர்ப்பத்திலேயே உயர்ந்த அமுக்கத்திலே கார்பன் ஆக்சைடு வாயுவும் செலுத்தப்படுகிறது. இப்போது நாம் உயர்ந்த அமுக்கத்திலே கார்பன் ஆக்சைடு வாயு செலுத்தப்படுவதுடன் மூடியும் மூடப்படுவதை காண்கின்றோம். இவ்வாறே உயர்ந்த அமுக்கத்தில் வாயுக்கள் கரைதிறன் அதிகரிக்க செய்யப்பட்டு சோடாபான போத்தல்களிலே கரைக்கப்படுகின்றன. நீர் கொதித்தல். மாணவர்களே, முகவையொன்றினுள் நீர் கொதிக்கச் செய்யப்படுகின்ற வீடியோ ஒன்றை நாம் இங்கு அவதானிக்கின்றோம். இது மெதுவான ஒளிப்பதிவிலே எடுக்கப்பட்டதாகும். நீரிலிருந்து வாயு குமிழ்கள் வெளியேறுவதை நாம் தெளிவாக காண்கின்றோம். இவ்வாறு வெளியேறும் வாயு குமிழ்கள் சூடு அதிகமாக உள்ள நீர் பரப்பில் இருந்து வெளியேறுகின்றன. வெப்பநிலை அதிகரிக்கும் போது வெளியேறுகின்ற வாயு குமிழ்களின் எண்ணிக்கையும் அதிகரிப்பதை நாம் காண முடியும். இதனை பற்றி நாம் மேலும் கற்போம். அன்றாட வாழ்வில் வீட்டில் நீர் கொதிக்கும் சந்தர்ப்பத்தை நாம் அவதானித்தோம். ஏன் நீர் கொதிக்கும் போது வாயு குமிழிகள் வெளிவருகின்றன? கொதிப்பதற்கு முன்னர் அவ்வாயு குமிழிகள் எங்கிருந்தன? இதற்கு காரணம், வெப்பமேற்றப்படும் போது திரவங்களில் வாயுவின் கரைதிறன் குறைவடையும். இதனால் அவை வாயு குமிழ்களாக மாறி வெளிவரும். மேற்படி அவதானத்தில் இருந்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது திரவங்களில் வாயுவின் கரைதிறன் குறையும் என்பதை நாம் அறிந்து கொள்ள இயலும்.